உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. ஐயா, வெறும் ஒரு 100க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் பண்ணிட்டா உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு? 100க்கு 100க்கு ஃபோன் பண்ணிட்டா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும், தகராறு பண்ணானான்னு கேட்கணும். நடந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 5-6 வருஷமா மண்ணடியில் ஒரு ஆளுக்கு 35 லட்சம் இடத்த விற்று கொடுத்த பணம். மனைவி பேரில் இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட் விற்கிற ஒப்பந்தம் போடுறாரு. 6 மாதத்தில் அது பட்டா இல்லாத லேண்டு பிடிக்கல. திருப்பி கேட்டேன், அல்லாவுக்கு பொதுவாக இதை அப்படியே வச்சிருப்பேன்னார். அப்போ இருந்து திருப்பி கேட்குறேன். இந்த பாருங்க, இங்கே வடபழனி R8 கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 வருஷமா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலை, ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல. நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னதுக்கு ஹெல்ப்பே பண்ணலை. இந்த பையன் அப்போ தான் அப்பா கஷ்டப்படுறமே, 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் இருக்குது, அவனுக்கும் கல்யாணம் இருக்குது, பணம் இல்லைங்கிறாருன்னு போட்டு நான் போய் கேட்குறேன்ப்பான்ட்டு போகிறான். தெருவில் தான் நிற்கிறான். அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இந்த வாரம் தம்பின்ட்டு 100க்கு ஃபோன் போட்டு போலீஸை வர வச்சாச்சு. உடனே எஃப்ஐஆர் போட்டது பரவாயில்ல, எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க. எப்போவெல்லாம் இந்த மன்சூர் அலிகான் முன்னேற பண்ணுறானோ 35 வருஷம் 40 வருஷமா இதான் நடக்குது. ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக. அது என்னடான்னா, எப்பவெல்லாம் முன்னேறணும் அப்பவெல்லாம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. காவலர்கள் நல்ல ஆள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் விஜயகாந்த்னாங்க. அவரு முதல்ல உள்ள வந்தவொன்னு சொல்றாரு, நான் விஜயகாந்த் என் பேரு, நீ மன்சூர் அலிகான், எனக்கு நீ கட்டுப்படணும், நான் பேச்ச கேட்கணுங்கிறாரு. இப்ப நீங்க தான் இனிமே கேட்கணும். அவன் காமெடி என்னன்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், படிச்சேன் அதுல, அவர் பேர் என்னடான்னா பிரபாகரன். சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் அவங்களாவே வாழ்றாங்க ஈகோவில். ஒரு மனுஷன் நான் ஏதோ இந்த விஜய், சூர்யா, அஜித் அவ்வளவு சம்பளம் வாங்குற ஒரு வில்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாடுறாங்க, அவங்கள வில்லனா போட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா நானா வில்லன், அப்ப நீ யாரு? இல்ல நீங்க எடுக்க ரெட் ஜெயண்ட் படத்திலேயாவது என்ன வில்லனா போடுறீங்களா? இல்ல இந்த தலைவா தலைவியில நான் வில்லனா? இல்ல கூலியில நான் வில்லனா? என்ன வில்லனாவே வச்சிருக்கீங்களேப்பா, முன்னேற விடாம. 98 அப்ப ஆரம்பிச்சது. நான் கவர்னர் மாளிகைக்கு எதிரில் இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. ஐ மீன் ஒலிம்பிக்ல அப்ப தகரம் கூட வாங்கல. அப்ப நான் ரொம்பவும் ஆக்டிவா இருந்த நேரம், எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்குவேன். 35 ரசிகர்களோட போய் முற்றுகையிட போனேன். கவர்னர் மாளிகை போராட்டம், கிரிக்கெட் ஆட போனேன். கைது பண்ணாங்க, உள்ள வச்சுட்டாங்க. சாயந்தர பேப்பர்ல, அதாவது விளையாட்டு திடல் இல்ல, இதெல்லாம் இல்ல, இதை ஏற்படுத்துங்க, 6000 மான்கள் எதுக்கு, 650 ஏக்கர் நிலம் எதுக்கு? அப்ப இந்த போன பாடு இப்படி அங்கிட்டு போ. காலையில நியூஸ்ல அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, தவிர்க்க முடியல, நான் ஒன்னும் உத்தமன்னு சொல்லிக்கல. அவங்கள கூப்பிட்டு ரேப் கேஸ் கொடுக்க வச்சு 11 வருஷம் அலைஞ்சேன். கடைசியில அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்கு, கான்பூர்ல இந்தாப்பா கட்டுன்னு ஒரு புண்ணியவன் அனுப்பிச்சு வச்சான். அதுக்கப்புறம் 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு. எதுவுமே வரல, ஒரு மனுஷனும் எனக்கு வரல. சொல்றேன், கெடுக்கிறதுக்கு என் பேரு மன்சூர் அலிகான்னா இவன் என் இமேஜை வச்சு அவங்க அப்பவே அரெஸ்ட் பண்ணி அவங்கவுங்க. இன்னொன்னு லேண்ட் கிராபிங்னு ஒண்ணு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எக்மோர்ல ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐஜிஆர் டிஐஜிஆர் இருந்தார். இந்த பணம் நான் பைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன், கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அப்ப இடம் வாங்கி போட்டேன். அதை வித்ததுல வந்த பணத்தை வச்சு பைனான்ஸ் கொடுத்ததுல நிறைய பேர் எனக்கு தரல. அந்த லிஸ்டை எடுத்துட்டு பார்க்க போனேன். என்னையே உத்து பார்த்துட்டு போனாங்க, வந்தாங்க. அடுத்த நாள் காலையில கோழி அமுக்கிற மாதிரி என்ன நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல அமுத்தி கொண்டு போயிட்டாங்க. லேண்ட் கிராப் என்னன்னே சொல்லல. கடைசி அது வேற சர்வே நம்பர், நான்
என் ஆளுக வச்சிருக்கிறது வேற சர்வே நம்பர். அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, ஜெயிலில் இருந்தேன். கடைசியில் தமிழ்நாடு கஜானிலேருந்து எனக்கு 10 லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிராப்பிங்லேருந்து வெளியானேன். ஆனால் பேர் போனது தான், அவமானப்படுத்துறது தான். அவங்க அந்த விமலன், ராதிகா அந்த டீமில் இப்போ எல்லாம் ஐஜி டிஐஜியா திண்டுக்கல் அங்கங்கே எங்கேயோ இருக்காங்க. என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பார்க்குறாங்க, பண்ணிட்டும் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க, ரோட்டில் போகிற வரவன்ட்டுலாம் அநியாயத்துக்கு பிடுங்குறாங்க, டார்கெட் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது. ரொம்ப அநியாயமாக இருக்குது. இப்போ துபாய் போனேன், 10-15 நாள் பார்த்தேன், ஒரு போலீஸை கூட பார்க்க முடியல. என்ன யூனிஃபார்ம்னு பார்க்க ஆசையாக இருக்குது, ஒரு ஆள் கூட இல்லை. ஆனால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது. இங்கே மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும். நான் இதுதாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க. நீ எஃப்ஐஆர் போடு நியாயமா இது அவங்க பண்றது? போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அவங்க பேர் வரணும், நான் நீ என்ன பெரிய நடிகனா பெரிய ஆளான்னு அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசணும்னு தெரியாதா? அங்கே வந்தாங்க, அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க. அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், முன்னாடி நான் ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன், அந்த பணத்தை அவர் தரல, தந்த உடனே வாங்கி கோவம் வருமா வராதா? ஏண்டா நான் உன்ட்ட பணம் கொடுத்தேன், அதை சொல்லுன்னு சத்தம் போட்டது அது மனித இயல்பு தானே. உடனே நியூஸில் மன்சூர் அலிகான் சினிமா வசனம் பேசினார். எனக்கு கொடுக்குற வசனத்தை எனக்கு பேச தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் பேசணும், இது நீங்கள் தான் சொல்லணும். பையன் வாழ்க்கை வீணாகுது. 2 பொண்ணு கல்யாணம் இருக்கு, அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க. இது ஒரு 100க்கு ஃபோன் போட்டால் உடனே அந்த ஃபோன் போட்டவங்களுக்கு சார்பாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரசு வாரண்ட் போடுவீங்க, நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் போடுங்க, நான் தப்பு பண்ணால் என் மேலே போடுங்க. எவ்வளோ நாள் போடுவீங்க? ஏன்னா 40 வருஷமாக என்னை முன்னேற விடாமல், ஒரு படத்தில் நடிக்க விடாமல் என் தொழிலை நாசம் பண்ணிட்டு மன்சூர் அலிகான்னா அவங்களுக்கு இலகாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.